கத்தார் பயணத்தில் கோயிலுக்கு போகிறாங்க நம்ம விஜயும் காவேரியும். அங்கே சூப்பரான செம்மையான சீனை பார்க்குறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம யமுனா கிட்ட சொல்லிடுறாங்க, எப்பா உன் அக்கா இருக்காளே பயங்கரமான ஆள் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்களா, அலைஞ்சா அலைஞ்சா அப்படிங்கிற மாதிரி. அதை காவேரி கேட்டுட்டு செம்ம காண்டாகிறாங்க. பாவி பாவி போட்டு கொடுத்துட்டில்ல, நான் இனிமேல் பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப, என்னடி நான் இப்போ என்ன பண்ணேன், அவள் யாரு, உன்னோட உயிர், உன் தங்கச்சி, உன் கயிறு, நீ என்ன நீ, அவ நான் சொல்லாட்டி கண்டுபிடிச்சிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அக்கா மாமா தூக்கத்துல தாக்கா உளர்னாரு, நான் அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலக்கா, நீ சும்மா இருடி, என்ன உன் மாமாவுக்கு நீ சப்பக்கட்டு கட்டுறியா, அவர் என்னை அலைஞ்சான்னு சொல்லிவிட்டாரு, இனிமே பாரு நான் போனா போதுன்னு அவருக்காக நான் இறங்கி பாவம் மாமா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், நமக்காக கஷ்டப்படுறாரே அப்படின்னு குஜாலா மஜாலாவா இருக்கலான்ட்டு கொஞ்சம் இறங்கி போனேன், கட்டி பிடிச்சேன், முத்தம் கொடுத்தேன், அவ்வளோதான். அவருக்காகத்தான் நான் போனேன், அவருக்காகத்தான். நீ நல்லா நோட் பண்ணிக்கோ யமுனா, நான் உன் மாமாவுக்காகத்தான் நான் நெருங்கி போனேன். ஆனால் எப்போ என்னை பற்றி சொன்னாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்குறாங்க. விஜய் சிரிக்கிறாரு. என்ன 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 சிரிக்கிறீங்க? யமுனா கொஞ்சம் ஐயோ அப்படின்னு ஃபோனை பார்க்குறாங்களா. ஃபோனை பார்த்த சமயத்தில் டக்குன்னு பக்கத்தில் வராரு நம்ம தலைவர். ஏய் அருவக்குளரு, உன் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஏன் அதெல்லாம் என்கிட்ட இருக்கே, இருந்துச்சுன்னா கொஞ்சோன்னு குனிஞ்சு தட்டி பார்த்து கேளுடி, நீ உனக்காகத்தான் என்கிட்ட வந்தியா இல்லை எனக்காக வந்தியா அப்படிங்கிறத கேட்டு பாரு அப்படின்னு கேட்க, அது 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 சிதம்பர ரகசியம், அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் முடியாது. பொண்டாட்டியோட ரகசியத்தை கட்டி காக்கிறவன் தான் ஒரு உன்னதமான ஒரு புருஷன். அப்படி இருக்கையில பொண்டாட்டி அலைஞ்சான்னு சொல்லிவிட்டீங்கல்ல, அதெல்லாம் முடியாது நான் அப்படின்னு சொல்ல, என்னன்னா ஓன்னா, காவேரி நீ தானே மாமா மேலே ஆசைப்பட்டு நான் வேணாங்க ஐயோ வெக்கமாக இருக்குது சொல்லாதீங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்க, ஏன் நான் சொல்லுவேன் நீ நைட்டு என்னென்ன பண்ணேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க இப்படி பேசிட்டீங்களா, உங்கள் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிட்டு போகிறாங்க. காவேரி நீ சொன்னேங்கிற கண்டு இன்னைக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா உங்கள் அப்பா ஆஃபீஸுக்கு போகலான்னு நினச்சோம், நீ என்ன நீ அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எங்கே கூட்டி போனாலும் சரி, இனிமேல் நான் உங்கள் கூட டுக்கா தான், நான் சண்டை தான். எத்தனை நாளைக்கு மேடம்? எத்தனை நாளைக்கா உங்கள் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியாது தான், என்ன பண்ணுறது? இருந்தாலும் காவேரி நீ கோவமாயிரு, அப்போ தான் அடுத்த ஆள்கிட்ட உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருப்பேன் போயா உங்க கூட பேச மாட்டேயா அப்படின்னு சொல்ல, அப்போ கோயிலுக்கு போகலான்றதேன், வருவியா வரமாட்டியா? அதெல்லாம் வருவேன், ஆனாலும் உங்கள் கூட சண்டை அப்படி சொல்லிட்டு கரெக்டாக யமுனா நிவின்னு வராங்க. வாங்க நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. சரி சாப்பிடாமையா போகிறது, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிவின் சொல்ல, சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் போகிறாங்க. ஹோட்டலுக்கு போகிறாங்க, சாப்பிட உட்காடுறாங்க. ஆனால் வட துருவம் தென் துருவம் மாதிரி இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சாப்பிட்றாங்க. நிவின் பார்க்குறாரு, என்னாச்சு ப்ரோ என்ன அப்படின்னு ஜாடையில் கேட்க, சும்மா லக்கி அப்படிங்கிறாரு. ஊடலா? ஆமாம். அப்போ கூடல் அதெல்லாம் நைட்டு அப்படிங்கிறாரு. உங்கள் இதில் மட்டும் கூடலுக்கு அப்புறம் ஊடலோ, அதுக்கப்புறம் கூடல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நிவின் என்னை பற்றி என்ன அவர்கிட்ட கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை காவேரி, நான் ஒன்றும் கேட்கல, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. யமுனாவுக்கு புரிஞ்ச போது, ஒன்றும் இல்லை நிவின், ஒன்று நடந்துச்சு தெரியுமா, நான் அக்கா கிட்ட போனேன்னா அப்போ யமுனா வாயை மூடுறி பேசாதடி அப்படின்னு சொல்லி வாயை பொத்துறாங்க. உடனே பார்க்குறாரு விஜய், ஆஹா ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்களா. என்னாச்சு பிரதர் அப்படின்னு, என்ன ப்ரோ அப்படின்னு நிவின் கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இது சொந்த சீன்ஸ், சொந்த கதை, சோகக்கதை. என் ஆள் கோவமாக இருந்தா என் வாயத்தான் பொத்துவா. இப்போ பாரு தங்கச்சி கொடுத்து வச்சவ, தங்கச்சி எல்லாம் வாயை பொத்துறா. எப்போ என் பக்கத்தில் இல்லாமல் தள்ளி போய் உட்காந்தாலோ அப்போவே முரட்டு கோவத்தில் இருக்கான்னு தெரியுது. அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் போகையில் என் கூட சண்டையாக தான் இருக்க போகிறாளா, இல்லை என் கூட தாஜா பண்ணி வருவாளா, பார்க்கலாம், எவ்வளோ நேரம் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையிலே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, தன்னோட இலையிலேருந்து டக்குன்னு அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து வைக்கிறாரு. பார்க்குறாங்களா, எதுக்கு ஏதெல்லாம் எடுத்து வைக்கணும், இங்கே பாரு யமுனா நிவின் எனக்கு போதும், ஏதெல்லாம் யாரும் எடுத்து வைக்க வேணாம் அப்படின்னு படக்குன்னு அங்கிட்டு எடுத்து வைக்கிறாங்க. சண்டே மெயின்டைன் பண்ணுறாங்களாம். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே மெல்ல காவேரி காலை பிடிச்சி அப்படியே லைட்டாக அப்படியே அமுக்கி விட்டுறாரு. அமுக்கின கையோட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே குனிஞ்சு பார்க்குறாங்க. டக்குன்னு இவர் காலை எடுத்துக்கிறாரு. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்களா. என்ன காவேரி என்னாச்சு அப்படின்னு நிவின் கேட்க, ஒன்றும் இல்லை நிவின், ஏதோ எறும்பு கடிச்சிருச்சு, அந்த எறும்பை நசுக்கி விட்டா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிறாரு விஜய். என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு பிரதர்? ஒன்றும் இல்லை, எனக்கும் அதே எறும்பு போல இருக்கே அப்படிங்கிறாரு.
அப்போ நீங்களும் அந்த இரும்பை நசுக்கி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. பாவி பாவி, பதிலுக்கு பதில் உடனே பண்ணுறாளே. ஏன்னா காவேரி பதிலுக்கு மறுபடியும் விஜய் கலை மிதிச்சு விட்றாங்க. பரவாயில்ல, நல்லா தான் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நிவினுக்கு புரிஞ்சு போகுது. இவங்க தான் மிதிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்புறாங்களா. வேக வேகமாக காருக்கிட்ட போய் நின்றுறாங்க. நம்ம தலைவி கோவமாகவே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நிவின் நம்ம ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா அப்படின்னு கேட்க, நிவின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு காவேரி சொல்ல, அடடா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் போல இருக்கே சண்டை அப்படிங்கிறாங்க. யமுனா பார்க்குறாங்க. நிவின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசாமல் வாங்க, அவங்க சண்டையெல்லாம் சும்மா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தெரியுமே, நான் தான் ஃப்ளைட்டில் பார்த்துக்கிட்டு தானே வந்தேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குது இவங்களோட சண்டை என்ன யமுனா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நிவின் அப்படிங்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் நல்லா பாராட்டுறீங்க, ஆனால் என் ஆள் பாருங்களேன். காவேரி நீ இப்படியே கோவமாகவே வந்தினா நான் அவங்கக்கிட்ட தான் கோரிக்கை வைப்பேன். இவங்கக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, வீக்கா ஃபேன்ஸுக்கிட்ட தான் வச்சுக்கோங்க, அவங்க என் பக்கம் தான் நியாயம்னு சொல்லுவாங்க, பார்க்கலாமா யார் பக்கம் நியாயம்னு கேளுங்க அப்படின்னு கேட்க, எனது அன்பான ஃப்ரெண்ட்ஸ் வீக்கா ஃபேன்ஸுகளே சொல்லுங்கள், இப்போ இங்கே நடந்ததில் நான் சொல்லிவிட்டேன்னு கோச்சிட்டு இருக்கேன் என் ஆள், அவள் பக்கம் நியாயமா என் பக்கம் நியாயமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் விஜயோட என்னோட வாக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விஜய் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். அடுத்து கார் போகுதுங்க. நேராக நல்ல ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு போகிறாங்க. நல்ல சக்தி வாய்ந்தது பக்தி வாய்ந்தது அப்படின்னு கோயிலை சர்ச் பண்ணிக்கிட்டு அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் சாமி கும்பிட போகிறாங்களா. சாமி கும்பிடையில் அங்கே வந்து எல்லாத்தையும் அர்ச்சனை தட்டெலாம் வாங்கி கொடுக்குறாங்க. இங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஆராதனை தீப ஆராதனை நல்லா அங்கே தமிழ்நாட்டு கோயிலாக இருக்குது போல இருக்குங்க, கொண்டுக்கிட்டு வராங்க. அப்போ சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து விபூதி குங்குமம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா. அப்போ பார்த்துட்டு 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நிவினும் அதில் இன்னொரு கதைங்க. காரை விட்டு இறங்கையிலே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம காவேரிட்டு போயிட்டு, ஏய் கோயிலுக்கு வந்திருக்கோண்டா, நல்லா பேசு, இதில் என்ன இருக்குது, மாமா விளையாட்டுக்கு தானே பண்ணேன், அவள் யார் உன் தங்கச்சி தானே, பேசுடி, எனக்கு நீ பேசாமல் இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்குது தெரியுமா, இங்கே பாரு உடம்பெல்லாம் சோர்ந்து போயிருக்கு, சார்ஜே இல்லாமல் இருக்குடா, ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இருங்க ஆகும் என்னமா சொன்னீங்க, நானாத்தேன் அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியுதா மவனே அது என்னன்னு தெரியல காவேரி, பெண்களுக்கு அடக்கிற சக்தியும் அதிகம்தாம்மா, அதிகமாக ஆசை சக்தியும் இருக்குது, அடக்கிறதும் இருக்குது, நாங்கள் தான் ஆண்கள் பாவம் அப்படிங்கிறாங்க. பாவம் தான், இருடி மவனே, சார்ஜரு 2 நாளைக்கு கட்டு அப்படிங்கிறாங்களா. காவேரி ப்ளீஸ், நான் பார்க்க மாட்டேன், கோயிலும் பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்க மாட்டேன், மாமா பற்றி உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரின்னு காதுகிட்ட வந்து கிஸ் கொடுக்க போகிறாங்க. நானே ஏற்றுக்கிறேன் சார்ஜர், நீ என்ன கொடுக்குறது அப்படின்ட்டு கரெக்டாக நிவின் வராரு. பிரதர் அப்படின்ட்டு வரையிலே இதை பார்க்குறாங்களா. பார்த்தானா அவருக்கு அப்படியே ஒரே ஷையாயிருது. சூச்சே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி யமுனா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பேசுகிற மாதிரி தள்ளி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லவும் கரெக்டாக வந்துடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு இருக்கல அப்படியே தீப ஆராதனை எடுத்தோன்னே மறுபடியும் யமுனா கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. அப்போ தான் பார்க்குறாங்க, கையில் வாங்கிட்டு இருக்கல காவேரியை பார்க்குறாங்க. காவேரி விஜய் பார்க்க, என்ன என் மேலே தான் கோவம்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்ல, ஒன்றும் நான் உங்களை பார்க்கல, பின்ன யாரை பார்க்குறேன், இல்லை இந்த மனுஷனுக்குள்ளே 2 மனசு இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு காவேரி சொன்னா. என்னடி, நான் எப்போவும் ஒரே மனசு தாண்டி, அந்த மனசு முழுக்க நீ தாண்டி செல்ல இருக்கிற, என்னடி கோயிலில் வச்சு சத்தியம் பண்ணவா இல்லை அந்த ஆஞ்சநேய மாதிரி நெஞ்ச குழந்தை காமிக்கவா அப்படின்னு கேட்க, அதையெல்லாம் அந்த பூசாரி கேட்டுறாங்க. சிரிக்கிறாரு. என்ன சாமி சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி அடிச்சுக்கிறத பார்க்கல ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாரு விஜய். அப்புறம் இன்னொன்று, இது அந்த அம்பாள் பாதத்தில் வச்சு விசேஷ பூசை பண்ண அந்த பூப்பா அவங்க கழுத்துலேருந்து விழுந்தது, இந்தா அது எதேர்ச்சியாக விழுந்துச்சு, இது உங்களுக்கே கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அப்படியே விஜய் வாங்குறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு வச்சு விடு அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே பார்க்குறாங்க காவேரி எப்படி முறைக்க, என்னம்மா ஒரு மாதிரியா பார்க்க, ஒன்றும் இல்லை, இது சாமி இதில் இருந்ததுமா, கொடுத்து வச்சிருக்கணும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி தலையில் வச்சு விட்றாரு. அப்புறம் அந்த குங்குமத்தையும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் பார்க்குறாங்க, என்னம்மா வேணான்னு சொல்லக்கூடாது, உன் வீட்டுக்காரரு நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும், குங்குமத்தை மட்டும் என்னைக்கு வேணான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லவும், சரி வேறு வழி இல்லை போயிட்டு போகுது, அந்த சாமியார் சொன்னாருங்கிறக்காண்டி வேற கடனுக்கேன்னு நான் நெத்தியை கொடுக்குறேன் அப்படின்னு நெத்தியை காமிக்கிறாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து, அப்பா நெத்தியோட என்னம்மா சுத்துதே அப்படியே சொல்லட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு, இது கோயில் பக்கி அப்படிங்கிறாங்க. அது தெரியும்டி, நான் என்ன பண்ணேன், உள்ளுக்கு இருக்க அம்பாலே சொல்லும், கணவர் தான் கண் கண்ட தெய்வம்னு, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, அது தெரியும், கண்டவங்ககிட்ட கணவன் பகிர்ந்துக்கிறானே பொண்டாட்டியை பற்றி, அது மட்டும் தப்புன்னு தெரியாதா. ஐயோ வந்து நிற்கிறாளே, ஏண்டி, ஏன்னா வேணா நம்ம டயத்தை வந்து பேக்கில் மாற்றி வச்சுக்கிறோமா,
24 மணி நேரத்திற்கு முன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் அப்படியே டயத்தை மாற்றுவாங்கள்ல, அது மாதிரி மாற்றிக்கிட்டு நம்ம படுத்து எந்திரிப்போமா. காலையில் யமுனா வருவானா, ஒன்றும் இல்லை, இங்கே எதுக்கு இங்கே வந்த, ஓடி போயிரு, நீ உன் வீட்டுக்கு போ, ரூமுக்கு போ அப்படின்னு நான் அனுப்பிடுவேனா. அதுக்கப்புறம் நான் எதையுமே சொல்லலையா, என் பொண்டாட்டி என் கூட ராசியாகவே வருவானா. என்ன அப்படி பண்ணிக்குவோமா அப்படின்னு கேட்க, நீங்கள் எது சொன்னாலும் நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பு வருது. ஆனாலும் சிரிக்க மாட்டேன்னு சொல்லல விஜய்க்கு கண்டுக்கிறாரு. நீ சொல்லையிலே சிரிப்பு வருதேடி அப்படின்ட்டு. சரி சரி சரிம்மா, உன் நெத்தியை கொடு, நீ பாட்டுக்கு தள்ளி நின்னா என்ன அர்த்தம், பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டார்ல, குங்குமப்பூ வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கோவம் வருது, போடா நான் அதெல்லாம் தரமாட்டேன், நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அப்போ பூஜாரி பார்க்குறாரு, என்னம்மா இப்படிலாம் சொல்கிற, நீனும் அவருக்கு வைக்கணும், நீ பொட்டு வை, நீ வையுமா அப்படின்னு சொல்ல, வேணும்னா நான் வேணா அவருக்கு வச்சு விட்றேன், போனா போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குங்குமத்தை எடுத்து இந்தாங்க அப்படின்னு நெத்தியில் வச்சு விட்றாங்க நம்ம காவேரி. நெத்தியில் வச்சு விட்ட கையோட, அப்பா என் பொண்டாட்டி கையால் குங்குமம் வச்சாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ அவங்களுக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்ல, அவள் தான் வாங்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக வந்து நிவினும் யமுனா வராங்க. என்ன விஜய் என்னாச்சு, பலமான வேண்டுதலோ அப்படின்ட்டு வர, பலமான வேண்டுதலா, நீங்கள் வேற, அவள் குங்குமம் வைக்க சொல்கிறாரு சாமி, இவங்க வேணான்னு சொல்கிறாங்களே. இக்கா என்னக்கா குங்குமம் வாங்கிக்க, அதெல்லாம் தேவையில்லடி, பொண்டாட்டியை விட்டு கொடுக்குறவன் மனுஷனே இல்லை புருஷனும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே யமுனா நிவினை பார்க்குது, நீ விட்டு கொடுத்துட்டே இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி நிவின் பார்க்குறாங்க. என்ன காவேரி, சாமி போட வந்த இடத்துலையும் சண்டையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, நான் இவர்கிட்ட குங்குமம் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா இப்படிலாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு அந்த சாமியிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது, இவர் என்னென்ன ஃப்ராட் பண்ணியிருக்காரு தெரியுமா. உடனே அந்த சாமியார் சொல்கிறார், அந்த பூசாரி சொல்கிறாரு, ஏம்மா இந்த பையனை பார்க்கல எவ்வளோ நல்லவனாக இருக்கான், அந்த மூஞ்சியை பாரு, சாட்சாத் அந்த அந்த சாமியே இறங்கி வந்த மாதிரி இருக்கிறான், அவனை போய் நீ குத்தம் சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கள் சாமி சொல்லுங்கள் அப்படின்னு அப்படி சிரிக்கிறார் தோள்பட்டியை தூக்கிக்கிட்டு. நல்லா எல்லாத்துலேயும் நல்லவனாகவே நடிச்சு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, எனக்கு நீ நெத்தியில் வச்சுட்ட, அப்புறம் நான் திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வச்சே தருவேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நவல்றாங்க. டேய் யமுனா பிடி உன் அக்காவை, இன்றைக்கி நான் குங்குமம் வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போகிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, பின்னாடியே துரத்தி ஓடுறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அந்த கதையை சுற்றுறாங்க, சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கலே இருக்க ஓடி போயிட்டு நிவினும் நமக்கு யமுனாவும் காவேரியை பிடிச்சிடுறாங்க. நம்ம விஜயும் வந்துடுறாரு. அப்பா பிடிச்சிட்டாங்களா, மாட்டிக்கிடுச்சான் என் மயில் அப்படின்னு பக்கத்தில் வந்து, என்னடி என் பொண்டாட்டி ஏண்டி செல்லம், மாமா கையால் குங்குமம் வாங்கிக்க மாட்டிங்களா, என்னது குங்குமம் பூவா, சரி விடு குங்குமம் வாங்க மாட்டிங்களா என்ன, நான் உங்கள் மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்னு கத்த, அட்டையப்பா என்ன சிங்கம் குரல் மாதிரி வருது அப்படின்னு சொல்ல, அது அப்படி தாண்டா வரும், என்ன வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், குயில் மாதிரி வரும், காக்கா மாதிரி வரும், நான் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், எனக்கு வைக்கக்கூடாதுன்னு கத்துறாங்க. ஆனாலும் இருக்க பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். நான் குங்குமம் வச்சா தாண்டி நான் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. நான் வேணாம், நான் மனசார உங்ககிட்ட வாங்கலை, நான் உங்கள் மேலே கோவத்தில் இருக்கேன், ஒட்டு வச்சிடாதீங்கன்னு கண்ணை மூடுறாங்க. அப்படியே நெத்தியில் வைக்க போகிறாரு விஜய். அதுக்கப்புறம் டக்கு நின்றாங்க, கையை விட்டுருங்க அப்படின்றாங்க. நிவினையும் நம்ம யமுனாவையும் அவங்களும் ரெண்டு பேரும் கையை விட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த குங்குமத்தை அப்படியே அந்த ஒரு தூணில் வச்சுட்டு கொட்டிட்டு, என் காவேரி உன் ஆசை இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்டி, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கா எப்போ ஆசை இருக்கோ நான் அப்போ வச்சு விட்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க பிரதர் நம்ம சாமி கும்பிட்டாச்சு, இப்போ என்ன நேராக நம்ம அவங்க வேலை பார்த்தாங்களே மாமனார் ஆஃபீஸுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சா, ரொம்ப அவரை நோக்கடிச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு 3 பேர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. காவேரியில் லாஸ்ட்டாக தாங்க பின்னாடி வராங்க. வந்துகிட்டு இருக்கல, மாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட, அவர் வாட்டுக்கு கண்டுக்காம போக நிவின் பார்க்குறாரு. ப்ரோ பிரதர் அப்படின்னு கேட்க, கண்டுக்காதீங்க விடுங்க ப்ரோ, அவள் என்னை கூப்பிட்றது காதில் விழுகாமையா இருக்குது, அப்புறம் ஏன் கண்டுக்காம போகிறீங்க, ஆமாம் அவள் எனக்கு எப்படி தண்ணி காட்டினா, நானும் அது மாதிரி தான், நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்ல, என்ன பிரதர் அது அப்படி தான் எங்களுக்குள்ள, இப்போ அவள் கையை லைட்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி பாருங்களேன், ஏன் எதுக்கு அவங்க கையை ஏன் பார்க்கணும், ஏன் காவேரி கையை பார்க்கணும் அப்படின்னு கேட்க, நீங்கள் பாருங்க பிரதர் அவள் கையில் குங்குமம் வச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, உடனே அப்படியா, ஐயோ லைட்டாக பாருங்க உடனே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு வராங்க. இவங்களும் கொஞ்சம் வேகமாக எட்டி நடக்கிறாங்க. அப்படியே அசால்ட்டாக திரும்புகிற மாதிரி, என்ன காவேரி அப்படின்னு பார்க்குறாங்க. கையில் அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு வராங்க. ஆமாம் பிரதர், பின்னாடி நடக்கிறத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி முன்னாடி இருந்துட்டு பின்னாடி பார்க்காம எப்படி சொன்னீங்க, அதெல்லாம் அப்படி தான், என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, அவள் கோச்சா என் மனசு தாங்காது, நான் கோச்சா அவள் மனசு தாங்காது,
இப்போ நான் கோச்ச மாதிரி வந்தது ஏன் எதுக்குன்னு நினச்சிங்க? அவன் நெத்தியில் வச்சுருந்தா கூட தீர்ந்து போயிருக்காது. ஆனால் இப்போ நான் கோச்சிட்டு வந்ததுனால புள்ள வர்றா பாரு, எப்படி என் ஆர்வக்கலர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல, சூப்பர் பிரதர், 2 பேரும் நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்கிட்ட போயிடுறாங்களா, அப்படியே காவேரி வேகமாக வந்து கையை பிடிக்கிறாங்க. மாமா கூப்பிட்றது காதில் விழுகுதா இல்லையா அப்படின்னு கேட்க, என்ன நீ தான் என் கையால் வாங்கிக்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அப்போ இங்கே சொன்னது யார்? அது வேற யாரோ அது வேற காவேரி. அப்போ இங்கே நிற்கிறது உங்கள் காவேரி, இந்தாங்க அப்படின்னு கையை காமிக்கிறாங்க. அக்கா அப்படின்னு யமுனா பார்க்குது. என்னடி அக்கா, என் மாமா கையால் நான் குங்குமம் வாங்குவேன், நீங்கள் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன பிரதர் எப்படி என் ஆளு? ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தை எடுத்து அப்படியே நெத்தியில் வைக்கிறாரு. நெத்தியில் வைக்கும்போது பார்த்தோன்னே அப்பா என்னம்மா ஒரு கிக்கு போதை ஏறுதே, எப்படி இந்த நெத்தியில் என்னன்றி செஞ்சான், அப்படியே அழகு ஆண்டவன் பிரம்மன் எனக்காகவே செதுக்கி அனுப்பியிருக்கான் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நிவின் புரிஞ்சுக்கிறாரு. அவர் வாட்டுக்கு காருக்குள்ளே போய் உட்காந்துடுறாரு. யமுனாவும் போய் உட்காந்துடுறாங்க. யாரும் பார்க்கல. இன்னொன்று நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்றாரு. அப்படியே அவ்வளோதாங்க, 2 பேரும் கூலாயிடுறாங்க. என்ன என் ஆர்வ கலர் பொண்டாட்டி ஓகேவா கூலா அப்படின்னு கேட்க, கூல் தான் அப்படிங்கிறாங்க. அப்பாடா எவ்வளோ உன்னோட போராட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீ வந்து கெஞ்ச வேணாம், உன் கெட்ட பேரே வராது. ஏன் இன்னைக்கு மாமா செம்ம மூடில் இருக்கேன்டே, அதனால நீ கெட்ட பேர் எடுக்க வேணாம். நாளைக்கு உன் தங்கச்சி வந்தாலும் அவகிட்ட உன் மாமா தாண்டி என்னை தூங்க விடலை, விடிய கதை பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நீ என்ன வேணாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்ல, என்ன மாமா என்ன அப்படின்னு கேட்க, என்ன நொன்ன நீ தான் கோச்சிக்கிட்டில்ல, என் பொண்டாட்டிக்காக தாண்டி நீ எதுவும் கோய்க்காத, மாமா ஃபுல்லாக இருக்கேன் உன் மேலே ஆசையில், எப்படி ஏன் எப்போ இருந்து உன் நெத்திய கிட்டக்க வந்து பார்த்தேல அதில் போதை கிக்கு ஏறிச்சிடி அப்படின்னு சொன்னோன்னே, மாமா இவ்வளோ பேசாதீங்க மாமா, எனக்கு இப்போவே வீட்டுக்கு போகலான்னு தோணுது. என்ன இன்னைக்கு அப்போ நீ தான் கெட்ட பேர் வாங்க போறியா? பரவாயில்ல ஆகிட்டு போகுது, என் புருஷன் கூட தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ இப்படிலாம் சொன்னேன் நான் என்ன ஆகுவேன், கார் என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நிவின் ப்ரோ நீங்கள் கார் ஓட்டுங்க அப்படின்னு பின்னாடி வந்து உட்காராரு. காவேரி நீ வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே நான் பின்னாடி தானே நான் வர்றேன் அப்படின்னு வேகமாக பின்னாடி வந்து 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. யமுனா பார்க்குறாங்க, என்னாச்சு இவங்களுக்கு? உடனே நிவின் சும்மா வா அதெல்லாம் அப்படி தான் அப்படின்றாங்களா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு, ஏமாம்மா நீங்கள் பின்னாடி வந்தீங்க, நீ பாட்டுக்கு மூடை ஏற்றி விட்டுட்டா, நான் முன்னாடி இருந்தால் அவங்க 2 பேரும் பார்க்குறது நல்லா கண்ணாடியில் தெரியும், கண்ணாடி மாதிரி, அதனால தான் பின்னாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வரலாம், இதோ என் பொண்டாடி மடியில் நான் படுக்க போகிறேன் அப்படின்னு மடியில் படுத்துடுறாரு. ஐயோ மாமா அதுங்க 2 பேர் அதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, அவங்களுக்குலாம் எல்லாம் புரியும், நீ சும்மா வா அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, காவேரி காதுக்குள்ளே போயிட்டு, மாமா பார்க்க வந்தது வேற வேலை, பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேற வேலையா? பார்க்க வந்தது என்னமோ வேற வேலை தான் இல்லைங்களே, ஆனால் நம்மளோட வாழ்க்கையின் ஆதாரமே இதுதானேடி, நம்மளோட காதல் ஊடல் இதுதானே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம அப்பாவோட ஆஃபீஸுக்கு போய் பார்க்க போகிறோம், அங்கேயும் இதே ஊடல் தானே? ஆமாம், எந்த கஷ்டத்துலையும் சரி காவேரி, என் செல்ல காவேரியை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன்டி, இது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ணு கலங்குறாங்க காவேரி. ஏன் எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட கடமையை நினச்சி என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது மாமா, இது கடமைங்கிறத விட கடமை ப்ளஸ் காதல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இவங்க பேச நிவினுக்கும் யமுனாவுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னுட்டு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.